தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை சட்டசபையை காகித பயன்பாடு இல்லாத சட்டசபையாக மாற்ற நடவடிக்கை. புதுவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் பயிற்சி. வில்லியனூர் லூர்து அன்னை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வழிபாடு. ஆரோவில் பாரத் நிவாசில் களரி பயிற்சி துவக்க விழா. தற்காப்பு கலையை மீட்டெடுக்கும் வகையில் ஏற்பாடு. புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் புதுவை நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா. புதுவை தலைமை நீதிபதி ஆனந்த் மரக்கன்றுகளை நட்டு விழாவை துவக்கி வைத்தார். ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாம். கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம். வேடூர் ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். காகிதம் இல்லா சட்டசபை தொடர்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை சட்டசபையை காகித பயன்பாடு இல்லாத சட்டசபையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைக்கு முன்பு லேப்டாப் வைக்கப்பட்டு அவற்றின் மூலம் ஆளுநர் உரை, பட்ஜெட் உரை போன்றவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டன. அடுத்து வரும் கூட்டங்களில் கேள்வி பதில், கவன ஈர்ப்பு, அரை மணி நேர விவாதம் உள்ளிட்ட அனைத்து விதமான சபை நடவடிக்கைகளையும் முற்றிலும் காகித பயன்பாடு இல்லாததாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன்படி சட்டசபை செயலகத்தில் நடைபெற்ற பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, செந்தில்குமார், AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், PR சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அலுவலர்கள் பயிற்சி அளித்தனர். வில்லியனூரில் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூது நகருக்கு அடுத்த உலகிலேயே லூது மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி ஆலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாதா குளத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்றது. தொடர்ந்து பெருவிழா கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வன் அன்பரசு, டொமினிக் சாவியோ, அலெக்சிஸ், பங்கு பேரவை துணைத் தலைவர் சூசை மரியநாதன், டொமினிக், பொருளாளர் டாக்டர் தர்மதுரை, செயலாளர் டாக்டர் ஜெயராஜ் பெஞ்சமின், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகள், இளைஞர் விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர். சர்வதேச நகரமான ஆரோவிலில் பாரத் நிவாசில் பாரத் களரி பயிற்சி மைய துவக்க விழா நடைபெற்றது. களரி என்பது உலகின் மிக பழமையான தற்காப்பு கலை. இந்த களரியின் முக்கிய அடித்தளம் வர்மம் என்ற வைத்திய முறை. மருத்துவத்திற்காகவும் தற்காப்புக்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த கலையானது பின்னாளில் போர்க்கலையாக மாறியது. அழிந்து போன இந்த தற்காப்பு கலையை மீட்டெடுக்கும் வகையில் ஆரோவில் பாரத் நிவாசில் பாரத் களரி பயிற்சி மைய துவக்க விழா நடைபெற்றது. ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி கலந்து கொண்டு புதிய பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஆரோவில் அறக்கட்டளை உறுப்பினர்
நிரிமா ஓசா, சிறப்பு அலுவலர் சீதாராமன், பாரத் நிவாஸ் அறங்காவலர் ஜன்மஜய் மோகந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயிற்றுனர் லக்ஷ்மணன் தலைமையில் 25 மாணவர்கள் பங்கேற்று வாள், கேடயம், உருமி உள்ளிட்ட பாரம்பரிய ஆயுதங்களோடு களரி நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். விழாவில் கலந்து கொண்ட அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி கூறுகையில், களரி என்பது ஒரு சண்டை கலை மட்டுமல்ல, இது ஆரோக்கியம், ஆன்மீக வளர்ச்சிக்கான பண்டைய வழிமுறை. இதை வாராந்திர நிகழ்ச்சியாக 2 முதல் 3 மணி நேரம் ஆரோவில் வாசிகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர் சிவா என்கின்ற இளங்கோ பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களில் ஒருவரான சிவா என்கின்ற இளங்கோ பிறந்தநாள் விழா கோவிந்தசாலை பாரதிபுரம் அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் சிவா என்கின்ற இளங்கோவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அதைத் தொடர்ந்து இயக்கத்தைச் சேர்ந்த மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டு உயிர் நீர்த்தவர்களுக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி ஹவுஸ் மாளிகையில் முன்னாள் கார்கில் போரில் கலந்து கொண்ட இந்திய ராணுவ வீரர்களுடன் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் ஆளுநர்கள் செல்வகாந்தி, தணிகாசலம், மாவட்ட லைன் தலைவர்கள், உறுப்பினர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏற்றி உயிர்நீத்த ஆத்மா சாந்தியடைய மௌனஞ்சலி செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எப்போதும் எங்கள் லைன்ஸ் இயக்கம் எதிராக இருக்கும் என்று சபதம் ஏற்று உயிர் துறந்த மக்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் முன்னிலையில் காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் அவைத்திடலில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் இந்தியாவை சார்ந்த 26 பேர் மரணம் அடைந்ததையொட்டி அவர்களின் படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் 1 நிமிடம் மௌனம் காத்தும் அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் முழக்கமிடப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதியின் இளைஞரணி நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் அசோக், செயலாளர் ஜாய் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழா அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுவை ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாஜக பொறுப்பாளர் பிரகாஷிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளான இலவச புடவையும் விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவியும் வழங்கினர். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா மற்றும் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சாம்ராஜ், மாவட்ட பொறுப்பாளர் அங்குதாஸ், சுகுமாரன், தொகுதி தலைவர் நந்தகுமார், திமுக தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன், குமார், சம்பத், மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம், சேஷாத்ரி, முருகசாமி, செல்வகுமார், அரவிந்த் உட்பட ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் அவதியுறும் பொதுமக்களுக்கு ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன் நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பானங்களை வழங்கி வருகிறார். கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் பெரிதும் அவதியுறும் பொதுமக்களுக்கு ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன் நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி போன்ற குளிர்ச்சியான பானங்களை வழங்கி வருகிறார். கடும் வெயிலின் தாக்கத்தால் அவதியுறும் மக்களுக்கு வெயிலின் கொடுமையினை ஓரளவு தணிக்கும் வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைத்து அனைத்து மக்களுக்கும் தாகம் தீர்க்கவும், பசி ஆறவும் நீர்மோர், தர்பூசணி மற்றும்
உணவு வகைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக நடந்து செல்லும் பாதசாரிகள் முதல் வாகனத்தில் செல்பவர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் உணவுகளை வழங்கி வருவதால் மக்கள் அனைவரும் தாகம் தீர்ந்து பசியாறி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் கோடைக்காலம் கத்தரி வெயில் முடியும் வரை இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என்றும் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு காந்தி வீதி, வைஷியால் வீதி சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முத்தையால்பேட்டையில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் தங்கத்தேர் பவனி வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் தியாகராஜன் தலைமையில் சுரேஷ் வேலு முன்னிலையிலும், முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருமுருகன், மருது பாண்டியன், ராஜகுமார், கோவிந்தராஜ், டூப்ளக்ஸ், பரந்தாமன், ஆறுமுகம், கிருஷ்ணராஜ், ஆனந்த் பாபு, அம்சா, பன்னீர்செல்வம், சதீஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் கடும் வெப்பத்தின் தாக்கத்தில் அவதியுறும் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் பாஜக சார்பாக அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பு கருத்தரங்கம் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்றினர். விழாவில் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில அரசு பட்டியலின மக்களுக்காக செயல்படுத்தப்படும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில பட்டியலின தலைவர் விஸ்வமோகன், மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் பற்றிய கருத்தரங்கில் கருத்துரை வழங்கினர். மேலும் வில்லியனூர் மாவட்ட பட்டியலின தலைவர் தனசேகர், வில்லியனூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதி தலைவர்கள் அனுசுவை, அமரேஷ், முத்தாலு முரளி, சபரி கிரீசன், சுந்தர் ஆகியோர், திருபுவனை தொகுதி முன்னாள் தலைவர் பாஸ்கர், சதாசிவம், ஓபிசி அணி மாநில செயலாளர்கள், மாநில பட்டியலின பொதுச் செயலாளர்கள் நாகராஜன், மாநில பட்டியல் அணி செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இளைஞரணி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு ஷா தலைமையில் ராஜீவ்காந்தி குழந்தைகள் அரசு மருத்துவமனை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இளைஞரணி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விஷ்ணு ஷா தலைமையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் அரசு மருத்துவமனை அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ், துணைத் தலைவர் மகேந்திரன், ஸ்விக்ரம் மற்றும் பொதுச் செயலாளர் வருண், மேலும் உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் சக்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் டேனி மற்றும் அரியங்குப்பம் தொகுதி தலைவர் ராசு ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையினை அதிகரிக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலவச மிதிவண்டி வட்டார கல்வி அலுவலர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. கண்டமங்கலம் வட்டாரம் ரசபுத்திரபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி பழனியம்மாள் முன்னிலை வகித்தார். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஹரிகிருஷ்ணன், வட்டார வளமைய ஆசிரியர் திலகம், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், மணிபாலன், ராமச்சந்திரன், ரமேஷ், ராஜேஸ்வரி, கிரிஜா உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் ஒன்று இணைந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் ஆசிரியர் சுந்தர் நன்றி கூறினார். திருவேணி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்றன.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பழங்கள், பஞ்சாமிர்தம், பன்னீர், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் தாயின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற திட்டத்தின் கீழ் நீதிமன்ற வளாகத்தில் புதுவை தலைமை நீதிபதி ஆனந்த் மரக்கன்றுகளை நட்டார். புதுவை நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் வனத்துறை சார்பில் தாயின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் என்ற திட்டத்தின் கீழ் நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தலைமை நீதிபதி ஆனந்த் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். இதில் நீதிபதிகள் சுமதி, பாலமுருகன், ஜெயசுதா, கிறிஸ்டி, சிவக்குமார் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மரக்கன்றுகளை பராமரிக்க தனித்தனியாக நீதிமன்ற ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு ஊக்கத்தொகையும் அறிவிக்கப்பட்டது. ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் கண்ணாடிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கனி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு வாழைக்குளம் செங்கனி அம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த் கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர், மாநில ஓபிசி துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கான அட்டையினை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், ஜெயமூர்த்தி, ரவி, முத்துக்குமார், ரெமோ, அரசு, பிரகாஷ், செல்வம், வீரமணி, உமா மகேஸ்வரி, வீரம்மா, பாக்யா, சோஷிலா, லட்சுமி, மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீடூர் ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திண்டிவனம் வீடூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தின் வசந்த விழா 4ஆம் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு பக்தர்களால் கொண்டு வரப்பட்டது. மேலும் விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. திருக்கல்யாண நிகழ்வுகள் பந்தக்கால் நடுதல் வைபவத்துடன் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய 2 தெய்வங்களுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுன மகாராஜா மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உபயதாரர்கள் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா 6ஆம் நாள் உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ காளி வேடத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மூங்கில் அம்மன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து முத்து பல்லக்கில் ஸ்ரீ காளி வேடத்தில் காட்சியளித்த மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கூனிமுடக்கு ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்றன.
புதுச்சேரி கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேவரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பதில் தயிர், விபூதி, சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம், கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஊர்களிலிருந்து திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் ஒதியம்பட்டு கேவி நகரை சேர்ந்த தனம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் வருகின்ற 30ஆம் தேதி புதன்கிழமை சித்தருடைய மகா குரு பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மகானின் அருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மக்கள் நீதி மய்ய கட்சியின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் காலப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்ய கட்சியின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் காலாப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் மற்றும் காலாப்பட்டு தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மய்யத்தின் மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் தொழிற்சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டு வருகிறது, வேலைவாய்ப்புகளும் குறைந்து வருகிறது. வேலையின்மையில் இந்தியாவிலேயே புதுச்சேரி முதன்மை மாநிலமாக உள்ளது. புதுச்சேரியில் பொறியியல் படித்த 30% மாணவர்கள் வேலைவாய்ப்புக்காக தமிழகம் மற்றும் கர்நாடகாவை நோக்கி செல்கிறார்கள். புதுச்சேரியில் 15% இளைஞர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. மீதமுள்ள 65% பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்புகளை உருவாக்காத இந்த அரசாங்கம் 2026ஆம் ஆண்டும் தொடரக்கூடாது. பாஜகவுடன் அதிமுக கைகோத்துள்ளதால் அவருடைய அடையாளங்கள் தெரிய வந்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களை எளிதில் புறக்கணிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. சாலை வசதிகள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய நேரத்துல 26 எலெக்ஷனுக்கு அப்புறமும் இதே அரசாங்கம் தொடர்ந்தால் இந்த புதுச்சேரியை மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த மக்களை கைவிட்ட இந்த அரசாங்கத்தை சற்று நாள்ல மக்கள் இப்போது இருக்கிற புதுச்சேரி பாரதிய ஜனதா அங்கம் வைக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை மக்கள் கைவிட போறாங்க. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சுகாதார ஊழியர்களின் ஆலோசனைக் கூட்டம் அரசு ஊழியர்கள் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சுகாதார ஊழியர்களின் ஆலோசனைக் கூட்டம் அரசு ஊழியர் சம்மேளனம் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் ஆலோசகர் ஆனந்த கணபதி, தலைவர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன் தலைமையில் நடைபெற்றது. சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் முன்னிலை வகித்தார் மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சரவணன், ஆனந்த், சிவசங்கரன், கோவிந்தராசு, ரிஷார், டேவிட், செல்வகுமார், இமானுவல், புதிய நிர்வாகிகள் ஐயப்பன், சுசைநாதன், சுப்பிரமணி, செல்வம், டேவிட், ரேமோ, சேகர், சதீஷ் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அரசை நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் போன்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசு கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது. புதுவை மாநிலத்திற்கு வருகை புரிந்த ஹிந்து ராஷ்டிர சபா அகில இந்திய தலைவர் சௌபர்ணிகா விஜயவேந்திரபுரி சுவாமிகள் புதிய நிர்வாகிகளை நியமித்தார். ஹிந்து ராஷ்டிர சபா அகில இந்திய தலைவர் சௌபர்ணிகா விஜேந்திரபுரி சுவாமி புதுவை மாநிலத்திற்கு வருகை புரிந்தார். புதுவையிலும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்துள்ளார்.
மாநில தலைவராக சிவராமன் அல்வா, மாநில பொதுச் செயலாளர் கணேசன், மாநில செயல் தலைவர்கள் ரூபேஷ்குமார் சுந்தர்ராஜன், மாநில துணைத் தலைவர்கள் மகளிர் பிரிவு மாநில தலைவி வித்யா ராம்குமார், மாநில இளைஞர் அணி தலைவர், மாநில சட்டப்பிரிவு தலைவர்கள், மாநில அமைப்பு செயலாளர்கள் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சேவையின் மூலம் கல்வி, மருத்துவம், விவசாயம், வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீர் மாநிலத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் சாரணிய உறைவிட பயிற்சி முகாம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் சாரணிய உறைவிட பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமினை பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் மேற்பார்வையில் பள்ளியின் ஆசிரியை அருள்மொழி ஏற்பாடு செய்திருந்தார். தலைமை ஆசிரியை இந்திரா வழி நடத்தினர். முதல் நாளில் மாணவிகளுக்கு சாரண இயக்கத்தின் குறிக்கோள், சட்டம், சின்னம், வாக்குறுதி குறித்து விஜயபிரியா விளக்கினர். பட்டு நூல் மணிகள் கொண்டு அழகிய வேலைப்பாடு அமைந்த வளையல்கள் செய்யும் பயிற்சி சண்முகம் வழங்கினர். முகுந்தன் மாணவிகளுக்கு சாரணியர் தொடர்புடைய பாடலினை பயிற்சி அளித்தார். அதைத் தொடர்ந்து சாரண இயக்கத்தின் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அடிப்படை மூச்சுகள் பற்றி மோகன்ராஜ் கற்றுக் கொடுத்தார். போட்டிகள், விளையாட்டுகள் என மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. 2ஆம் நாளில் உடற்பயிற்சி, சர்வசமய வழிபாடு, தூய்மை இந்தியா நிகழ்வுகள் அருள்மொழி, சண்முகப்பிரியா மேற்பார்வையில் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து சாரண இயக்கத்தின் மாணவர் படை, அதன் அமைப்பு, செயல்பாடுகள் குறித்து மனோகர் மாணவிகளுக்கு விளக்கினர். விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ், புதுவை பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் இணை செயலர் ராமலிங்கம் தலைமையில் நிறைவு விழா நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃபோர்ஸ் சார்பில் புசி வீதியில் மோர்பந்தல் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் புசி வீதியில் மோர்பந்தல் வருடந்தோறும் வைப்பது வழக்கம். அதேபோல் இந்த வருடமும் மோர்பந்தல் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மோர்பந்தலை ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பிரபாகர், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருவாய் திறனறி தேர்வில் தேர்ச்சி பெற்ற கண்டமங்கலம் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் பள்ளிக்கு மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு மத்திய அரசு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் திறன் அறிவு தேர்வு கடந்த மாதம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வட்டார அளவில் கண்டமங்கலம் நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த யுகேஷ், சதீஷ் ஆகிய 2 மாணவர்கள் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றனர். கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன் முன்னிலையில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற யுகேஷுக்கும் 2வது மதிப்பெண் பெற்ற சதீஷுக்கும் பள்ளி அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கண்டமங்கலம் வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை மொழி வரவேற்புரை வழங்கினார் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேர்வில் தேர்ச்சி அடைய உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இறுதியில் பள்ளி ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.